சொன்னா அந்த மாதவிட பிரச்சனை எல்லாம் இருக்குது தானே, அதுக்கான காரணம் கூட்டாளம் அப்படி அறிமுகப்பட்டேன் என்னட்ட போய் அந்த கெற்பப்பையில் அந்த காற்று அதுக்கு அமாவாசையில் அவ காரி துப்புவினே பழஞ்சோறு துறஞ்சாமான் சளி இல்லாத சாப்பாட்டுக்கு என்னவும் போட்டு தராரோ தெரியாது. கோழியோ முட்டையோ கூடுதலாக சாப்பிட்டா. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்கள்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவமனைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18வது தலைமுறை. இங்கே அந்த ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட விளக்கங்கள், என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்குது, அது சம்மந்தமான விளக்கங்கள், இந்த காலத்தில் என்ன மாதிரி நாங்கள் உணவு முறையை கடைப்பிடிக்க வேணும், அதை விட உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதுக்கான தீர்வுகள், அது எல்லாத்துக்குமான விடைகளை நாங்கள் கேட்போம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன நோய்களுக்கான என்னென்ன வைத்தியங்கள் எல்லாம் செய்து வாரீங்கள்? தமிழ் மருந்து தான் ஒரு மிக செய்கிறோம். கொலஸ்ட்ராலுக்கு செய்கிறோம், ஒற்றை தலைவலிக்கு மருந்து கொடுக்குறோம், சர்ம வியாதி அதுகளுக்கு 7 வகைப்படும். அந்த சர்ம வியாதி 7 வகைக்கும் மருந்து கொடுக்குறோம். கோழியோ முட்டையோ கூடுதலாக சாப்பிட்டா மூலத்தால் ரத்தம் போறவைக்கு ஆபத்து. இப்போ முட்டை சாப்பிடுங்க நம்ம இந்த வருத்தம் இருக்கிறார்கள் சாப்பிடக்கூடாது. கோழி சாப்பிட்டுட்டு மூலத்தால் ரத்தம் ஓடுதுன்னு வருவினேன். பேந்தவையை சுவப்படுத்தி மருந்துகளை கொடுத்து சுவப்படுத்தி விட்டா திரும்ப வருவினே. ஆசையில் சாப்பிட்டுட்டோம் தெரியாதனமாண்டு அபேதர வழிக்கு நாங்கள் மருந்து காவாசி அவை இருக்கிற பத்தியத்தை பிடிக்க வேணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது மருந்தோர் 25% தான் பாக்குது, 75% நீங்க தான். இப்ப 4 அடைப்புண்டு ஒரு ஐயா வந்தவர், அந்த ஐயாவுக்கு 4 அடைப்புக்கு மருந்து கொடுத்தார். முறையாக கட்டுப்பாடாக இருந்து அடைப்பொண்டும் இல்லை, ஆப்ரேஷன் செய்யவே தேவையில்லை. அந்த ஐயா பெரிய சந்தோஷம். அவர் எத்தனை பேருக்கோ இப்போ என்னுடைய அடைப்பு எடுத்தவர் கொலஸ்ட்ரால் அடைப்பு. ஒரு மெக்கானிக் கை தூக்கி குரடை மூட்ட முடியாத மாய அடைப்பு. அப்போ அவரை அடைப்பு ஆப்ரேஷன் செய்யவே வேணும்னு சொன்னோம், ஒற்றே பிடிச்சா சொன்னார். அப்போ அந்த ஆள் என்ன செய்தது, செய்ய விருப்பம் இல்லை, தனக்கு வயது சென்ற நேரம் என்னதுக்கு செய்வான்னு இந்த கொலஸ்ட்ரால் குடிசை ஒழுங்கா போட பூரண சுகம். அவரை கிளினிக்கு போகிற மாதிரி போக சொல்லிப்படுத்தா நான் மருந்து கொடுத்தேன். நான் தப்பி தவறி 4 1 100 1 95 அப்படி இருந்தது அந்த அடைப்பில். அப்படி இருக்கைங்க தப்பி தவறி ஒன்று நடந்தாலும் நீங்கள் கிளினிக்கு போகிற மாதிரி போங்க, இந்த ஆயுர்வேத மருந்தையே பாவியுங்கோ, சாப்பாடை கட்டுப்பாடாக இருங்கோ, மரக்கறிகளை அவிச்சு சாப்பிடுங்கோ. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலாம் நாங்கள் இருக்குது, அதுதான் சாப்பாடு இல்லை தான் நல்லா மெலிய வேணும்னு வருவினேன். ரோலு ஃபேட்டிஸ் கட்லர்ஸ் அதுகளை சாப்பிட்டா மெலிகிற மருந்து என்னண்டு கொடுக்க முடியும். அடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் கொள்ளுகள் போட்டு திரிவாளா சூரணம் அதுகள் கொடுப்போம். கொடுத்தாவே மெலிவினேன். அதுக்கு சாப்பாடு கட்டுப்பாடு எண்ணெய்கள் இல்லாமல் நான் மெலிய வேணும்னு எண்ணெய் சாப்பாடு 3 வடையை சாப்பிட்டுட்டு போட்டுக்கொண்டு எண்ணெயில ஆள் ஊதத்தான் பார்க்கும். அதுக்கேற்ற மாதிரி கட்டுப்பாடுல இருக்கணும். இப்ப மட்டும் இந்த பொடு கொண்டு வருவினேன். பொடுவுக்கு எண்ணெய் காய்ச்சுறோம் நாங்கள். அந்த எண்ணெய் கொடுத்தா பொடுகை இல்லாமல் போகும். அப்ப அந்த எண்ணெயை கொடுத்தோம்னா வாடிக்கையா அந்த பொடுகு எண்ணெய்களுக்கு வருவினேன். சிலருக்கு அந்த வெள்ளையா இருக்கும் பொடுகு, அது மீன் செகுல மாதிரி பறக்கும் சிலருக்கு. அப்போ அது அப்படி பறந்தால் சொர்க்காசி ரங்கு வந்துவிடும். மிமி எல்லாம் நெத்தி எல்லாம் படந்து அது சொர்க்காசா போடும். அப்போ சொர்க்காசை மாற்ற வேணும்னா ஆரம்பத்திலேயே கிரந்தி சாப்பாடுகள் சாப்பிடாம கத்தரிக்காய் தக்காளி பழம் ஜம்புக்கை அதுகள் சாப்பிடக்கூடாது. என்னாசிப்பழம் சாப்பிடாமல் மாற்றலாம். அப்போ உணவில் தக்காளி பழங்களையும் சாப்பிட்டு கடிக்க புராண்டி கொண்டு வந்தால் தக்காளி பழத்துல ஏதோ அந்த மேல் பக்கத்தை வெட்டி எறியணும். என்ன அந்த முளை அடியில் வெட்டி எறிஞ்சு இறந்தி போவாய். இப்போ ஹச்சாண்ட முளை பாய்வுகள் இல்லாமல் எண்ணுற மாதிரி அதே எண்ணெய் போடும். சிலர் அப்படியே போகிறதால தான் இந்த கடிசோரி. மற்றது ஜம்புக்காயிலும் சரியான அடி அண்டைக்கு ஒரு உள்ள வந்தது ஜம்பிக்காய் சாப்பிட்டு இல்லாமல் இங்கி போடும். மோம் இல்லாமல் மத்தச்சு இங்கே என்ன சாப்பிட்ட நீருன்னு ஜம்புக்காய். அந்த ஒவ்வாத தன்மை இருக்குது. பார்த்து இதாக சாப்பிடணும். சாப்பாடை அந்த ஒவ்வாதத்தை சாப்பிட திருப்ப எதிர்க்கிற சக்தி வேண்டி இது எங்களுக்கோ இறப்பட்டு பெட்டிகளுக்கோ சரி வராது. இறப்பையில் எல்லாம் அந்த பெண்ணாதை ஒவ்வாததை சாப்பிடக்கூடாது. இல்லை அதை சாப்பிடத்தான் வேணுமெண்டா அது திரும்ப வந்தால் மருந்தும் வேலை செய்யாது.
அப்படி சாப்பிட்றேன்னு சொன்னா கிழமையிலேயோ மாதத்துலேயோ ஒருக்கா சாப்பிடலாமே என்ன அப்படியான சாப்பாடு ஆசைண்டு சாப்பிட்றேன்டா. இப்போ செமிபாடு இல்லாதவை அப்படி சாப்பிடைக்க மிளகு ரசம் என்னவும் குடிக்கலாம். இப்போ ஒரு ஒரு தெரிஞ்சவர் அறிஞ்சவர்கிட்ட போகிறோம், அவர் என்னோட விரோதி, எனக்கு சாப்பாட்டுக்கு என்னவும் போட்டு தராரோ தெரியாது, வந்து 10 மிளகை சப்பி சாப்பிட்டா பகையாளி வீட்டை போனாலும் அந்த மிளகு ஜீரணிச்சு போடும், எங்களுக்கு ஒன்றும் வயிற்றில் ஒட்டாது. சில நேரம் சாப்பாடு என்ன மாதிரி இப்போ சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வர மாதிரி சாப்பாடு தெரியணும். அவர் இப்போ ஒரு சாப்பாட்டுக்கு என்னவும் போட்டு தர வேண்டியும் இருக்கு, அது அந்த முறையும் இருக்கு. இப்போ சில பேர் இருக்கணுமா இருக்கிறேன் அந்த சாப்பாடு சாப்பிட்டு நீங்க பட்டிருக்கிறீங்களா? அப்படி செமிக்காமல் குத்துண்டு குத்தும் சத்தியால் போகும். அப்படி என்றா உடனே 10 மிளகை சமைச்சு சாப்பிட தேவையில்லை, வெத்திலையில் மடிச்சோ இல்லாட்டி குத்தி போட்டோ அதை சாப்பிட்ட உடனே அது ஜீரணிச்சு போடும். அப்போ அது எங்கட இறப்பட்டியில் ஒட்டிக்கிறார். இல்லாட்டி பேதி தான் கொடுக்க வேணும். பேதி மருந்து என்னண்டு வருவினே, அதிகம் பேர் மாந்திரிகத்திட்ட போய் பேதி குடிக்க சொன்ன வேண்டுதான் பேதிக்கு வருவினேன். வயிற்று போக்கம் நாளாந்தம் வயிற்றாலை அடித்தா சுவதை ஒரு நோயாளி என்று சொல்லுறதண்டா மலம் செலம் ஒழுங்கா போவாட்டி நோயாளி தான். அதுக்கு என்ன செய்யணும்? மலம் போகத்தக்கனையா இலவகையை ஜீரணிக்கக்கூடியதா இலவகையை சமைச்சு சாப்பிடலாம். அல்லாட்டி சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுறாங்க. அப்போ ஒரு சுக்கு காப்பி சுக்கை தட்டி போட்டு சுடுதண்ணியில் குடித்தாலும் பசி எடுக்கும். பசி எடுத்தா சாப்பிடுவினேன். பசிச்சா புசிக்க வேணுமெண்டா அது கொஞ்சம் ஜீரணிக்கத்தக்கனியா சாப்பிடுவோம். இல்லை இன்னும் வகையும் எனக்கு ஆசையாக இருக்குது, தொதலை சாப்பிடுவோம், கேக்க சாப்பிடுவோம், மஸ்கட்டை சாப்பிடுவோம், இல்லாதையும் சாப்பிட்டா என்னென்னு ஜீரணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரசமோ இதோ சாப்பிடாதான் ஜீரணிக்கும். மலம் எப்படியும் போக வேணும். மலம் போகாதவைக்கு பெரிய கரைச்சல்லான் அது அடி வரும், சொறி வரும். மலத்தை போக செய்யணும். ஒரு காலையும் மாலையும் சில ஒரு நாளைக்கு ஒரு தரம் போனாலும் பரவாயில்லை, சில 4 நாள் போயிலன்ட்டு வருவினேன் செமிபாடு இல்லைண்டு. அது இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இந்த வெயில் காலத்தில், இப்போ வெயில் தானே, அப்போ இந்த காலத்தில் என்ன மாதிரி இருக்கணும், என்ன சாப்பாடு முறையை அப்போ நம்ம வந்து சொல்லுவீங்களா? அதுவோ வெள்ளரி பழம் சாப்பிடலாம், கக்கரிக்காய் சாப்பிடலாம், வத்தவப்பழம் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், தேசிப்பழம் பண்ணலாம், சிதம்பரத்தம்பூவை கொதி தண்ணிக்க போட்டு தேசிப்புளியும் உப்பும் போட்டு வடித்து போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லாமல் கத்தாழை அடித்து ஜூஸ் வாங்கி குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம். பழஞ்சோறு திறஞ்சாமான் சளி இல்லாதவ பழஞ்சோறை நாளாந்தம் மண் சட்டியில் புத்தரிசி அல்லாட்டி தீட்டு பச்சை வெள்ளை பச்சையோ சம்பாவோ இல்லை ஒரு சட்டிக்கு தண்ணிக்க போட்டு உப்பு கடிக்கும் போட்டு ஊற விட்டுட்டு அடுத்த நாள் காலமே டீ குடிக்க தேவையில்லை, ஒன்றும் குடிக்க தேவையில்லை. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, தேங்காய் பால் விடுறாண்டாலும் விடலாம், மோர் விடுறாண்டாலும் விடலாம். விட்டு கரைச்சி போட்டு அந்த தண்ணியையும் குடித்து சாதத்தையும் காலை ஆகாரம் அதை சாப்பிட்டு கொண்டு வந்தால் தலைமயிர் கொட்டுனாது, உஷ்ணம் படாது, சோதகையாக இருப்பினேன். உஷ்ண நாடி அடித்தா உஷ்ணம் கூடப்பட்டால் நாரி பிடிப்பு, கை கால் உழைவுகள் எல்லாம் வரும். பழஞ்சோறு தொடர்ச்சியாக சாப்பிட்றவைக்கு நோயே இல்லை. பழஞ்சோறு அது என்னுடைய உதாரணத்திலேயே என்னுடைய மகனுக்கு மயிர் கொஞ்சம் கொட்டுனது. நான் அவருக்கு பழஞ்சோறு கொடுத்தேன். நான் மண்சட்டியில் நல்ல ஆரம்பமாக மயிர் முளைச்சி நல்ல இதாக இருந்தேன். பேருந்து இந்த கொரோனா சீசன் வந்தது, அதோட பழஞ்சோறை நிப்பாடி போட்டு. ஏனெண்டா இப்போ இந்த எதிர்ப்பு சக்திகள் அந்த காய்ச்சல்கள் வந்தால் சளிகள் பிடிச்சா பழஞ்சோறு உளிர்தானே, அப்போ பழஞ்சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நிப்பாட்டி போட்டேன். பழஞ்சோறு ஒரு அருமையான சாப்பாடு. இப்போ சாப்பிட இந்த வெக்கைக்கு திறஞ்சாமான் சாப்பிடத்தான் வேணும். மண்சட்டிக்கே ஊற விட்டு தண்ணியை விட்டு வெள்ளெண்ணெய் அளவான உப்பு போட்டு வெள்ளெண்ணெய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போடலாம், கருவேப்பிலை ரொம்ப அரிஞ்சு போட்டு பிணைஞ்சு போட்டு அந்த மாயாலையும் குடிச்சு போட்டு சாப்பிடா ஆளும் போதுண்டு உடம்பு கணையால் இல்லாமல் அந்த இது நேரத்தங்க ஒரு துண்டு எடுத்து கடிச்சு குடிக்கலாம்.
அப்படி குடிச்சு கொண்டு வந்த ஆளை பேருந்து சொல்ல முடியாது. தலைமயிறு நல்ல மயிராக வரும், ஆளு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த வண்டிகள் அதுகள் இராது. அது ஆலை ஆகாரமாகவே டீயும் போட்டு குடிக்க தேவையில்லை. அப்போ டீயும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, வடிவாக குளிர்ச்சியாக இருக்கும். வெக்கைரா சொல்லவே ஊறுது எனக்கு. திறஞ்சாமான் கொஞ்ச காலம் கொடுத்தேன். இப்போ சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழும், அதாவது நிப்பாட்டம் அழுது கொண்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அது சில பிள்ளைகளுக்கு இன்னும் கடிச்சு விட்டுது கொண்டுட்டு அந்த கடி இருக்க கொண்டு பார்க்க வேணும். எறும்பு அடித்தாலும் சிலர் அழுங்கள். அப்படி இல்லை, கடி அடையாளங்கள் ஒன்றும் இல்லாட்டி பிள்ளைக்கு மந்தம் இருக்கோ, அந்த தேய் இருந்துவிட்டு கடலை உருளைக்கிழங்கு செவிபாடு இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பால் கொடுத்தா பிள்ளைக்கு வயிற்றால போகாமல் மந்த குணத்தில் அழும். வயிற்றால போகாது, முருகியால் நல்லா. அப்போ வயிறு சுட்டு கால் குளிரும். கால் குளிர்னா அதுக்கு மந்தம் இருக்குன்ட்டு பார்த்துவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்தை கொடுப்போம். கொடுத்தா டொய்லெட் போன பிறகு பிள்ளை அழுக நின்று விடும். சில பிள்ளைக்கு பூச்சி இருந்தாலும் பொக்கள் அடிக்க சுற்றி வெளிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பூச்சி ஆயுர்வேத பூச்சி குளிசையே செய்கிறோம். நாங்கள் ஈச்சங்குருத்து அதுகளில் செய்கிறோம். நாங்கள் அந்த இல்லாட்டி குடிநீர் எழுதி கொடுப்போம். அந்த குடிநீருக்கு அந்த பிள்ளை குடித்த பிறகு வேண்டாது இல்லாத அந்த குடிநீர் குடித்தா பேந்தும் வரும் 14 நாளையாலையும் அதை குடிக்கணும். என்ன குடித்தாத்தான் அந்த பூச்சி அப்படியே கொட்டணும். கண்ணுக்கு பாருங்க, கண் சில நேரம் பார்வை மங்குது. சிலருக்கு பார்வை மங்கின உடனே லென்ஸ் போட போயினேன், கண்ணாடி போட போயினேன். அது ஒரு வருஷத்தில் ஒரு தரம் 3 கொவ்வமில்லை கழுவி சின்ன வெங்காயம் துவைச்சி போட்டு சீரகம் போட்டு துவைச்சி போட்டு சாரை புழிஞ்சு 2 கண்ணுக்கும் படுத்து கொண்டு விட்டால் அந்த காலத்தில் கரும்பிலை அழிக்கிறத கொவ்வமில்லையால் அழிக்கிறவன். அப்போ அந்த கொவ்வமில்லை கண்ணில் உள்ள பசாடையை போக செய்யும். சீரகம் குளிர்ச்சியாக வச்சிருக்கும். வெங்காயம் கடகடண்டு கண்ணீர் ஓடும். கண்ணை கசக்காமல் இருந்தால் அந்த கண் கிளியராக போடும். கசக்காமல் படுத்திருக்க வேணும். ஏண்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் விட்டு கொண்டு வந்தால் கண்ணாடியும் போட தேவையில்லை, பார்வையும் மங்காது. என்ன வடிவாக செய்து கொண்டு வரலாம். கணக்கு மருத்துவம் தமிழ்லேயே கணக்கு இருக்கும். அதை போட்டு இல்லை கண் தெரிக்கல பார்வை உறவாக கிடக்கண்டு போய் எடுத்த வச்சு கண்ணாடியை போட்டால் பேருந்து கண்ணாடியை போட்டுக்கொண்டே தான் இருக்க வேணும். தலையிடிக்கின்ற விட கண்ணாடி போட போவினேன். தலையிடிக்கு வேர்க்கொம்பை பவுடர் ஆக்கி தேசி புளியில் குழைச்சி துணியில் பூசி இந்த கவாலத்துலேருந்து இந்த கவாலம் ஒட்டலாம். அதுதான் நான் சில நேரம் முட்டை வெள்ளைக்கருவிலே ஒட்டலாம். முட்டை வெள்ளைக்கரை இப்போ ஒரு 5 ரூபா முட்டை வெள்ளைக்கரையில் ஒட்ட மாட்டினேன். அப்போவே தேசி புளி எரியும், முட்டை வெள்ளைக்கரை எரிக்காது. 3-4 நாளைக்கு நெத்தியிலேயே அந்த துணி இருக்கும். தலைப்பேரன் ரங்கு மட்டும் இருக்கும். பேருந்து பட்டியாக அந்த துணி விழும். அப்போ அது தலையடி இல்லாமல் போகும். அதுக்கு பிறகு தலையடித்தா மூக்குக்கு எண்ணெய் விடுவேன். விட்டேன்னுண்டா அவள் காரி துப்புவினே இதில் உள்ள சளி நெத்திக்குள்ளே உள்ள சளி வாயால் எண்ணெய் வந்து சளி வரும். அப்போ வேண்டவைக்கு தலையிடாது. ஐயோ சூரியனை பார்த்து கும்பிட்டோம், நவக்கிரகத்துக்கு தண்ணி ஊற்றினோம், எங்கட தலையடி நிற்கவே இல்லை. 2வது பார்த்துட்டு தலையடி மருந்து பேந்து பேயாபாமின்ற தலையடி மருந்தும் கொடுப்போம். இப்போ எனக்கு தடிமன் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே. முதல் நோம்பலாக தொண்டை உள்ளுக்குள்ளே எரிக்கத்துவாங்க, இந்த கரகரக்கத்துவாங்க. பேருந்து நோம்பலாக மூக்கடைச்சி தலையெல்லாம் முடிக்கத்துவாங்க, வெளியில் எல்லாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சளியாக்கி போடும். அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு அந்த தொண்டை கரகத்து கொண்டு இருக்கலையே, அதுக்கு நீர் ஆவி பிடிக்க வேணும். ஆவி பிடிக்கணும். நல்லபடியாக விட்சிலியால் போட்டு எல்லாம் இருக்குதோ? விட்சில இருக்குது. மஞ்சள் மாயிரப்பன் போட்டு தேயிலை சாயம் இருந்தால் போடலாம். அந்த தடிமனுக்கு தொண்டை நோகுது, தொண்டை கரையிறது தானே துவங்குறது தடிமன். அப்போ வேப்பண்ணையை பூசும். வேப்பண்ணையை நல்லா குளிர்மையாக பூசி போட்டு அதிமதுரத்தை சப்பி மெண்டு சப்பா அந்த சப்புற இது இனிப்பு இதில் உமக்கு அந்த அடைப்புகள் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஆவியை பிடிக்கும். ஆவியை பிடிச்சிருந்தா மருந்தும் இருக்குது, மருந்துகள் இருக்குது, சூரணங்கள் இருக்குது, கோரோசனை இருக்குது, மருந்துகள் இல்லாமல் இருக்குது. ஆடாதோட பாணி, அதிமதுர பாணி, தசமூலாஷ்டமண்டு மருந்துகள் இருக்குது. மருந்துகளை பேந்து எண்ணலாம். இது எங்கட
முதல் கை வைத்தியத்தை செய்து பார்க்குறது. பார்த்து அது நிற்கலைன்ற உடனே குடிநீர் அவிச்சு குடிக்கலாம். குடிநீர் சிலர் குடிநீரை அவிச்சு போட்டு சுட சுட குடித்ததுமே தங்கட இது ஒன்றும் இல்லாமல் போட்டுதுன்னு சொல்லுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. அதாவது ஒத்து வர சாப்பாடு சாப்பிடுவேன், சாப்பிட்டு ஒரு நாள் சில நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி டொய்லெட்டு போயினோம். அப்படி அந்த அடிக்கடி டொய்லெட்டு போகிறாங்களுக்கு என்ன மருந்துகள்? பொக்குளை சுற்றி எண்ணெய் பூசவான், நல்லா எண்ணெயை பூச போடு, நல்லெண்ணெயோ தேங்காயோ பூசலாம், குளிர்ச்சியா ஆமணக்கெண்ணையும் பூசலாம். பூசி போட்டு அந்த ஆளுக்கு பூசின பிறகு ஓமம், நச்சீரகம் வறுத்து சரி சமம் போட வேணும். இப்போ ஒரு மேசக்கரண்டிண்டா ஓமம், ஒரு மேசக்கரண்டி நச்சீரகம் வறுத்து போட்டு 2 கப் தண்ணி விட்டு மாதாளம் பிஞ்ச இல்லாட்டி கோது போட்டு அவிச்சு போட்டு வடித்து தேன் கலக்கி குடித்தா வயிற்று வலி நின்று விடும். சீரகம் குளிர்ச்சியாக்கும், ஓமம் உள்ள இதை செமிக்க செய்யும், மாதாளம் பிஞ்சும் குளிர்ச்சியை தரும். ஆனபடினா நான் செமிச்சு வயிற்றுளவு இல்லை எனக்கு பூரண சுகம் வந்து விடுது என்று சொல்லுவார். பெருங்காயத்தையும் தட்டி செமிவாட்டுக்கு போடலாம். சரி, இப்போ இந்த வயிற்றால போகாத பிரச்சனை பற்றி கேட்போம். இப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பெரிய வயிறு ஊதி இருக்கும் பிள்ளை அழுது கொண்டே இருக்கும் வயிற்றால போகாட்டி. அந்த பிள்ளைக்கு வயிற்றால போகாட்டி சிலர் முருக்கங்காம்பு வைப்பினேன், அதெல்லாம் கூடாது. இந்த மூலத்தில் வியாழி வந்துவிடும், புகையில காம்பு வைப்பினேன், அதுகள் வைக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேணுமெண்டா கடக்காய் கோது, மல்லி, நாவிருவி வேர் அவிச்சு போட்டு கடலக்காரம் கடலக்காரமும் ஒரு தேக்கரண்டி போட்டு கரைச்சி போட்டு வடித்து போட்டு கொடுத்தா அந்த பிள்ளைக்கு வயிற்றால போகத்து வாங்கும். அளவுக்கு மிஞ்சி கடக்காய் கோது போடக்கூடாது. ஒரு கடக்காய் கோதுண்டா ஒரு தேக்கரண்டி மல்லி, ஒரு அரை தேக்கரண்டி சீரகம் போட்டு தண்ணிக்கு அவிய விட்டுவிட்டு நாவிருவி வேரும் அவிய விட்டு அந்த வடித்து கடலக்காரம் போட்டு கரைச்சி போட்டு பறிக்கி விட வயிற்றால போகும். சும்மா புகையில காம்புகள் வச்சு மூலத்தை பழுதாக்காதே, இந்த மூளை வியாதி என்று வேண்டு தெரியாமல் எண்ணெய் பூசலாம். ஒழிக்க மூலத்துக்கு ஆமணக்கண்ணியோ வேப்பெண்ணியோ பூசினா கொஞ்சம் மூலத்தில் அடியில் இலகி வரும். மற்றது இந்த காலத்தில் கூடுதலாக இந்த முழங்காலுக்கு கணவருக்கு பிரச்சனை வரும். அதுக்கான காரணம் என்ன? மற்றது அதுக்கான மருந்துகள் அவன் நல்லா நடந்து திரிஞ்சு இல்லாமன்னைக்கு அவைக்கு கல்சியம் தேஞ்சு விடுறாரு. ஜெல் தேஞ்சா இப்போ சைக்கிளுக்கு கிரீஸ் இல்லாடி கிரிச்சுன்னு சத்தம் கேட்குமே, அதை போலதான் முழங்காலுக்கும் ஜெல் இருக்கு. அந்த ஜெல்லுகள் கரைஞ்சா முழங்கால் வலிச்சு நடக்க வேணும். அப்போ ஜெல்லுக்கு ஏற்ற சாப்பாடு சாப்பிட வேணும். பாதாம் பிசின் தண்ணிக்க ஊற விட்டு சாப்பிடலாம், கத்தாழை சாப்பிடலாம். மற்றது பிடலங்காய் நேர் சாப்பாடுகள் கொஞ்சம் சாப்பிடலாம். கல்சியத்தன்மையும் சிலருக்கு இராது. இந்த காலத்தில் அந்த தண்ணியை பார்த்து கல்சியம் இராது. அப்போ கல்சியம் இல்லாட்டியும் டிக்குன்னு சத்தமும் கேட்கும். அப்போ அந்த கல்சியத்தன்மை வாரத்துக்கு இது பிரண்டைத்தண்டு ஒரு துண்டு இரவில் ஊற விட்டுவிட்டு கிளாஸில் தண்ணிக்க போட்டு ஊற விட்டுவிட்டு விடிய எடுத்து அந்த தண்ணியை குடித்தா அந்த முழங்கால் நோக்கள் எல்லாம் போய்விடும். கைக்குந்தான் அது போய்விடும். அப்படி கைக்குதேண்டு கவலைப்படாமல் ஒரு வில்வமிலையும் போடட்டு, அது வயிறு எரிவையும் போக செய்யும். இது பவளமல்லிகை இலையில் கொஞ்சம் மல்லி போட்டு விடு, அவிச்சு போட்டு தெளித்து போட்டு குடிக்க மூட்டு வெளியிறாது. ஒரு 7 நாளைக்கு அடுத்து குடிக்கலாம் பவளமல்லிகையில். மற்றது பிரண்டைத்தண்டு ஒரு சில்வர்களில் இல்லை, ஒரு கிளாஸ் உடைகிற கிளாஸில் பிளாஸ்டிக்கில் இல்லை, இரவு ஊற விட்டுவிட்டு குடிக்கணுங்க. நல்ல முருக்கங்காய் துண்டளவை வெட்டி 2 துண்டாக வெட்டி போட்டு அதை தண்ணிக்க போட்டுவிட்டு மூடி வச்சு விட்டு விடிக்க எடுத்து குடிக்க கைக்கும் கச்சாலும் பரவாயில்லை. அதை குடிச்சு விட அந்த கால்கள் நரம்புகள் இந்த பிரண்டைத்தண்டு இப்போ நாங்கள் எரித்து சூரணங்கள் ஆக்குறதுலண்டு எங்களோட கை வைத்தியமாகவும் செய்யலாம். இதை சாப்பிடுங்க உண்டு. இப்போ என்ன இது வயிற்றால போவையில் மல்லியையும் அவிச்சு குடிக்க மூட்டு வலி நின்று விடும். வயிற்றால போவையிலண்டா அதை கையும் கடக்காய் கோதையும் கொஞ்சம் போட்டு விட்டு அவிச்சு குடித்தா அந்த மூட்டு வலி உள்ள இடமெல்லாம் நோக்கெல்லாம் வெளியில் போகும். நிலவாவலி இருந்தால் நிலவாவலியில்
நிலபாவலிலையும் போட்டால் வைத்தாலையும் போகும், மூட்டு வலியும் நின்று விடும். இந்த 10 போடுற நீங்கள் இல்லை முழங்கால் பிரச்சனை 10 இன்ச்சு என்ன 10 போடுறது? கத்தாழை 10, முட்டை 10, ஒவ்வொரு 10 இருக்குது. தசங்களை வாண்டு அதுகள் வேண்டியெல்லாம் 10 போடுறோம் நாங்கள். கத்தாழை அரைச்சி போடுறது, புத்து மண் அரைச்சி சிரட்டை கறி எரித்து போட்டு சிரட்டை கறியில் அரைச்சி போட்டு 10 போடுறோம் நாங்கள். பழஞ்சோறு அரைச்சி பழஞ்சோறில் 10 போடுறது, பழஞ்சோறை அரைச்சி போட்டு அதை பூசி 10 போடுறது, சிரட்டை கறியில் 10 போடுறதோ பழஞ்சோத்தில் அதை ஒட்டி பிடிச்சோன்னா அந்த 10 நோக்களை எல்லாம் எடுக்கும். பழஞ்சோதில் இவ்வளோதுக்கு இருக்குது. பழஞ்சோறு திறஞ்சாமா நீர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேண்டு மறக்க மாட்டேன். இப்போ மற்றது இப்போ சில பேருக்கு ஒரு சிலருக்கு இப்போ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம்னு சொல்லி அதாவது எத்தனை வருஷமாயும் குழந்தை பிறக்காமல் இருக்குது. அந்த வகையில் அதுக்கான மருந்துகள் ஏதாவது அதுக்கு இருக்குது ஆயுர்வேதத்தில். இந்த மாதிரி அதுக்கேற்ற மருந்து சாப்பிட முதல் அவையே ரிப்போர்ட்டே எடுக்க சொல்ல வேணும். சிலருக்கு உஷ்ணம் படம், உஷ்ணம் படுற பொம்பளைக்கு நாளாந்தம் மாலை விட ஒழுங்காக வராது. அப்போ அவளுக்கு கருமுட்டை இருக்கோ இவ்வளவு இருக்குண்டு அவ சோதிச்சு கொண்டு வர சொல்லி அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறது, அவரையும் பார்க்குறது. இந்த விட அவருக்கு இல்லாமல் அவருக்கு இருந்து பிரயோசனம் இல்லை. அப்போ அவரையும் கொண்டு அந்த ரிப்போர்ட்டை தர சொல்லி போட்டு அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி லேகியம் குளிசை முதல் பேரியும் பூச்சி கொடுத்து பேரி கொடுப்போம். அல்லாடி அவருக்கு மாதவிடாய்க்க குத்து வருதுண்டா எண்ணெய் கொடுப்பேன். மாதவிடா 2 லண்டு எண்ணெய் கொடுப்பேன், 2 லண்டு 3 லண்டு கொடுத்து விட்டேன்டா அவைக்கு கெப்பப்பையில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் போய்விடும். வந்து குழந்தை கிடைச்ச உடனே கும்பிடுவினேன் வேந்து. ஒரு ஆளுங்களுக்கு கட்டிடமே கட்டி தந்திருக்கிறேன் வைத்தியசாலையில். பொறிவில்லைன்னு விட்டு இருக்க அவர் குழந்தை கிடைச்சதும் வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் செய்தும் குழந்தை கிடைக்க இல்லையா. கவலையில் இருந்தவர் இங்கே அவற்றை தம்பியார் வந்து மருந்து எடுக்க வந்த இடத்தை இப்படி என்றா போல் அவர் சொன்னார், ஐயோ இத்தனையோ பேருக்கு நான் கூட்டி கொண்டு போய் எண்ணுறேன், நான் ஏன்னா கவலைப்படுறேன் ஒன்றை விட்டாதாமே கவலைப்படாத நான் போய் மருந்து எடுக்கிறேன். அவருக்கு பாதாம் பருப்பு இது ஆலம்பழ விதை அரசம்பழ விதை எல்லாம் போட்டு ஒரு லேயம் அவருக்கு லேயம் செய்த முருக்கம்பூ 2 கிலோ முழங்காவில் எடுத்தது சொல்லி எடுத்து முருக்கம்பூக்கெல்லாம் போட்டு ஒரு லேயம் சரி கட்டி இது இவ்வளவு லேயத்தின் தன்மையும் என்னுடைய கணவன் தான் அந்த செய்து காட்டி தந்தவர். இது எங்களோட பாகடத்தில் இல்லையா. அவர் அந்த முருக்கம்பூவை காய வச்சு அதை உண்டு உளுத்தம்மா எல்லாம் போட்டு உளுத்தம்மா பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி அந்த அதில் குழம்பு செய்து கொடுத்து அவருக்கு வீரம் சரி ஆலம்பழ விதை அரசம்பழ விதை இதுகள்லாம் போட்டு கொடுத்து சரியான வீரம் சரி வந்து இப்போ குழந்தை கிடைச்சி சந்தோஷத்தில் இனி குழந்தையோட வருவினியாம். அதுக்கேற்ற ஒரு சன்மானம் செய்ய வேணும்னு வந்தினேன். நாங்கள் கட்டினது மசாஜ் கொண்டு ஒரு கட்டிடம் சின்ன அது பொறிவில்லை. என்னுடைய மகன் மசாஜுகள் செய்ய அட்டியல் விடுறதுக்கு அவர் 18வது பரம்பரை. அப்போ அவர் செய்கிறதுக்காக வேண்டி தான் அந்த மசாஜுகள் செய்ய நான் இப்போ வயது சென்று விடுத்து மசாஜுகள் அமர்த்தி செய்கிறதுக்கு என்னால் ஃபிலம் இல்லை தானே ஆனபடினால் அவர் செய்யட்டுன்னு விட்டார். அவர் செய்யக்க அந்த சீட் போட்டினவன் பொறிவில்லாமல் பூட்டியாச்சும் மழை வந்தால் ஒழுவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க எங்களுக்கு ஆண்டவனால் அந்த ஆளுக்கு ஒரு குழந்தை கிடைச்ச உடனே ஒரு சன்மானமாக அண்ணா போய் கேட்டு என்னவும் அவைக்கு உதவி செய்து கொடுத்து விடுவாண்டு நாங்கள் பொறிவில்லை இது தான் செய்ய வேணுமென்று இருக்கோம்னா ஐயோ நானே தைச்சேன் நான் வேறு ஒரு மிஷன் ஆசாரிக்கையும் கொண்டு வந்து செய்கிறேன்னுட்டு அவரே இப்போ எங்களுக்கு அந்த சைட்டு பந்தி இறக்கி எல்லாம் செய்து தந்ததில் இப்போ ஓகே இருக்கு. இப்போ என்னென்னு சொன்னால் இதே மாதிரி கணக்கு வருத்தங்கள் எல்லாம் வந்து குணமடைஞ்சி ஆக்கள் இருக்குன்னு தானே அந்த என்னென்ன அப்படியே வருத்தங்கள் குணமடைஞ்சிருக்குது. அதான் அந்த குழந்தை இல்லாதவைக்கு அந்த ஒரு பொம்பளைக்கு சீரா மாலை விடா வர இல்லை. சீரா மாலை விடா வரையில் என்ன காரணம்ண்டா அவருக்கு பூச்சியை கொடுத்து உள்ளி யாமனுக்கு எண்ணெய் கொடுத்து எல்லாம் கொடுத்தும் மாதம் ஒழுங்காக வாரத்துக்கு அயன் சத்து இல்லாட்டியும் குறையும். அப்போ கருவேப்பிலை முருங்கை இலியல் சாப்பிட்டா அயன் சத்து கூடினா இப்போ இந்த மாலை விட ஒழுங்காக வரும். மாலை விட வந்தால் இப்போ இந்த வகை கெட்பந்தங்கிற வேப்பு வந்து விடும் முட்டையான ஊடி விடும். இது ஏலக்காயும் அவ சாப்பிடலாம் மஞ்சளும். ஆண்கள் ஏலக்காயும் மஞ்சளும் கூடுதலாக சாப்பிடக்கூடாது. துளசியும் சாப்பிடக்கூடாது ஆண்கள். ஒரு அளவாக இப்போ ஒரு துளசி தீட்டம்ண்டு ஒரு மாதத்தில் 2 தடவை நம்ம கோயிலுக்கு போனால் குடிக்கலாம் முடியும். ஒழுங்காக துளசி சாப்பிட்டா ஆன்மை குறை ஆண்களுக்கு. ஏலமும் அப்படித்தான் மஞ்சளும் அப்படித்தான்.
மஞ்சள் போட்டு சிலர் நடுக சொதி வைப்பினா அது ம் ஆம்பளைக்கு கூடாது, பொம்பளைகளுக்கு நல்லது. கெற்பப்பைக்கு இல்லாமல் பொம்பளைகளுக்கு மஞ்சளோ ஏலமோ நல்லது, துளசியோ நல்லது. ஆனபடியினால் குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட் செய்கிறவே என்ன பேர் குழந்தை கிடைச்சிருக்கு, கடவுளால் கிடைக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். சிலர் இல்லை அடமும் போய் குழந்தை இல்லைன்னு ஒருவர் வந்து கவலைப்பட்டார். அவர் சொன்ன மருந்தெல்லாம் நாங்களும் கொடுக்குற மருந்து தான். இப்போ இந்த அவருக்கு என்னென்னு நான் மருந்து கொடுக்குறோன்னு யோசித்து போட்டு சொன்னேன். அமாவாசையில் வர திங்கக்கிழமை, அமாவாசையில் ஒரு வருஷத்தில் 2 தரம் தான் வரும். வார திங்கக்கிழமையில் அரசையும் வேம்பையும் 108 தரம் கணவன் மனைவியுமா சுத்துங்கோ. கடவுள்னு நம்பிக்கை அப்படியா? இல்லை, அரசு சிவன், வேம்பு அம்மன் ஒரு காற்றடிக்கும் அமாவாசையில் 108 தரம் சுத்தைக்கு. அவைக்கு அந்த காற்றடிக்கிற தன்மையும் தெய்வத்தின் நம்பிப்பை. வேதம்ண்டா நீங்கள் இயேசுவை நினைச்சு சுத்துங்கோன்னுவேன். வேதம் விஞ்ஞான ரீதியாக ஒரு தொண்டு கிடக்குன்னு, அதாவது இந்த பௌர்ணமி என்ன அமாவாசையில் அந்த டைமில் முந்த நாள் வந்தது அமாவாசை திங்கக்கிழமை வந்தது. பிள்ளை இல்லைண்டு அப்படி சுற்றினவைக்கு 3 பேருக்கு தங்கி இருக்குது. இந்தியா போய் ட்ரீட்மெண்ட் செய்தும் குழந்தை இல்லை. பராசர பிள்ளையாவில் அடிக்க கிட்ட உள்ளவர் குழந்தை இல்லைண்டு கவலைப்பட்டு வந்து சொன்னார். நான் எத்தனையோ உடம் போட்டேன் இல்லைண்டு. ஐயா தோசை நிவர்த்தி நைனாதீபில் தோசை நிவர்த்தியும் செய்து போட்டேன்ண்ட. அப்போ நீங்கள் இப்படி ஒரு வாகனம் இருக்குது, அப்படி செய்து பாருங்கோ உண்ட. 108 வாழைப்பழம், 108 வெத்திலை, 108 பாக்கு, இல்லாட்டி 108 ஒவ்வொரு ரூபா பூ சுற்றி 108 தரம் 2 பேரும் சேர்ந்து சுற்றுங்க. ஒரே சிந்தனையில் குழந்தை வேணும், ஆரோக்கியமான குழந்தை வேணும்னு சுற்றுங்க. சுற்றி போட்டு நீங்கள் அதை வச்சதை எடுக்க வேண்டாம். பச்சி எடுத்தாயின வாழைப்பழத்தை பொது ஆக்கள் எடுத்தாயின நீங்கள் கும்பிட்டுவிடு வாங்கோ. அதை அடிக்கிறியே மரத்தடிக்கு கீழே 2 பேரும் இருக்கிறண்டாலும் இருந்து விட்டு பாருங்கொண்டு. அப்போ ஒரு தேப்பன் ஒரு சாத்திர முறைப்படி தான் தகப்பன் இருக்க, நீ அமாவாசை அண்டு தோஞ்சு சுத்த போறியோண்டு அந்த அவரை இன்னும் சுத்தவும் விடையில. அவருக்கு அவரை அல்ல சுத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் இந்தியாவுக்கும் போய் வந்து விட்டார், குழந்தை இல்லை. இது அப்படி சுற்றினவைக்கு என்னவோ ஆண்டவனால் கிடைச்சிருக்கு. அந்த காற்று அடித்த வெளிப்புற கோயிலில் வெளி வீதியில் இருக்குது, வடக்கம்பரையில் இருக்குது, மடத்தப்பிள்ளையாவில் இருக்குது. சுற்றுறவை அந்த அமாவாசையில் விஞ்ஞான ரீதியாக இருக்குது. அந்த அரச மரம் காற்றடிக்கும், வேம்பும் சேர்ந்து காற்றடிக்கும். இந்த வேம்பு சொல்லுமாம், அப்பா எங்களை வருந்தின ஒரு இதை கொடுப்போமோ உண்டு. வேம்பு அரசை கேட்குமா, இல்லாட்டி அரசு வேம்பை கேட்குமா. அப்படி தான் அந்த எங்களோட பாரம்பரிய வைத்திய இதில் இது நாடி நாளத்தை பற்றி இந்த இப்படி ஒரு தோசை நிவர்த்தி இருக்குண்டு என்னது ஒரு அவருடைய சிறியதை இப்போ நாடி நாளத்தை பற்றி ஆயுர்வேத கொளிச்சியில் லெக்சர் பண்ணுறவர். இந்த முறை இருக்குது என்று சொல்லி அவர் சொன்னபடினா நான் அப்படி எத்தனையோ பேருக்கு அப்படி தோசம் இதுண்டு வந்தால் சொல்லுவேன். அப்படி சுற்றுங்க உண்டு. சுற்றி அதிகம் பேர் அப்படி சுற்றி நம்ம குழந்தை கிடைச்சிருக்கு. ஆண்டவனால் அந்த கெட்ப பைக்கு ஒரு காற்றுத்தன்மை போகுமா அமாவாசை அண்டு, அதாலே கிடைச்சிருக்கு தோசை நிவர்த்தி. இப்போ நைனாதிவில் போய் காசு கட்டி தோசம் எல்லாம் செய்து போட்டோம் இல்லைன்ற கவலைப்பட்டவைக்கு கூட கிடைச்சிரு. எல்லாம் இந்த கூடுதலாக விஞ்ஞான ரீதியான இது ஒன்று இருக்குது இருக்குது. அதான் சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்காது தானே. அவர் நான் ஒரு ஆள் வேதத்தில் இருந்து வந்தவா சொன்னேன், நீர் இப்படி சுத்தும் ஜேசுண்டு நேச்சு சுத்தும், சிவன் பார்வதி என்று நினையாமல் மேரி மாதா ஜேசுண்டு என்னதையும் நேரு நேச்சு அப்படி சுத்தும். அவக்கும் கிடைச்சி விட்டு அளவட்டியிலேருந்து வந்தவன். அப்படி அந்த பாரவைக்கு அந்த எங்களே தெரிஞ்சதை அனுபவ ரீதியாக பாவங்களே அதுகளும் கஷ்டப்பட்டு சாப்பிட கஷ்டம்ன்றாலும் தங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமென்று அழுகிறவையும் இருக்கினேன். ஆனபடினா ஆண்டவனால் கிடைச்சா ஒரு புண்ணியம் தானே, பேர் மங்காமலும் இருக்குந்தானே. இன்னார்கிட்ட போனோம் இப்படி சொன்னினேன், ஒரு காசும் வேண்டையில் இப்படி சொல்லிவிட்டா நான் போய் சுற்றினேன். அம்மா நீர் சொல்லி நான் சுற்றிய நான் குழந்தை கிடைச்சிவிட்டு மட்டும் தான் என் பிள்ளைக்கு கிரந்தி எண்ணியோ ரோசனையோ வேண்ட வாரேன். நான் எங்கே இருந்து வாரார், கோப்பாயிலே. அப்போ கடவுள் செயல்தான் இதெல்லாம். கடவுளால் அந்த காற்று தான் காற்று இப்போ புளிய மரத்துக்கு கீழே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வேப்ப மரம்
அரச மரத்தில் ஒரு காத்து தன்மை அமாவாசை அண்டு அமாவாசை அது அன்று திங்கள்ல வார அமாவாசை திங்கள்ல திங்கள்ல வார அமாவாசையிலேருந்து தான் என்ன அது இப்போ திங்கள் அமாவாசை வேற விஸ்வலிங்கம் உண்டு அது நேற்று முந்த நாள் வந்தார் திங்கள் என்ன ஒவ்வொரு வருஷம் திங்கள் வருமா ஒரு வருஷத்துல 2 தரம் வரும் திங்கள்ல சில நேரம் ஒரு தரம் வரும் ஒரு வருஷத்துல எப்படியும் வரும் தோசை நிவர்த்தி உண்டு இப்போ ராசிபலன் சொல்லுறவர் சொன்னார் என்னண்டா 108 வாழைப்பழமோ 108 பெஞ்சிலோ என்னண்டா நான் கல்விக்கும் சுத்தலாம்னு சொல்லுறேன் அவர் முந்தின ராசி பலனில் சொன்னேன் அப்போ அப்போ நான் இவ்வளோ காலமும் குழந்தைக்குத்தான் என்று தான் எங்களோட மருத்துவ விஞ்ஞான ரீதியான இது ஒன்று தானே மூளை வளர்ச்சி அடையும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் நினைச்சுன்னா சொல்லி பிள்ளைக்கு கல்வி மங்காமல் பிள்ளைய கொண்டு சுத்தும் அம்மா சுற்றி போட்டு பெஞ்சில் 108 பெஞ்சில் குடும் என்று சொல்லுறாரு. இப்போ சில காத்துகளை சுவாசிச்சா மயங்கி விழுகிற மாதிரி இந்த காற்று சுவாசிக்கல இப்படி ஒரு நன்மைகள் இருக்குது என்ன அந்த கெற்பப்பையில் அந்த காற்று அதுக்கு அமாவாசையில் இப்படியெல்லாம் இருக்குது. அதாவது எல்லாமே விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் கடவுள் இப்படி எல்லாம் படைச்சிருக்கிறாரு. அதான் என்ன அம்மாட்ட மருந்துக்கு வந்தேன்னு ஒரு மருந்து நிறையில் சுத்த சொல்லுறீங்கன்னா ஐயா நீங்கள் வேண்டி போடுற மருந்து எல்லாம் போட்டு விடுங்கள் நான் இந்த மருந்து தந்து நானும் முகமாத்தினமாகித்தான் முடியும் இன்னார்கிட்ட போனேன்னு அவன் தந்தா சரி வரையிலன்ட்டு. அப்போ இந்த இதை செய்து பாருங்கோ ஆண்டவனால கிடைச்சா சரி. சொன்னால் அந்த மாதவிட பிரச்சனை எல்லாம் இருக்குது தானே அதுக்கான காரணங்கள் என்ன அடிக்கடி போகிறது அது சிலருக்கு நீர் கட்டி இருக்கும் குடல்லேருந்துடு அமர்த்தப்பட்டு நீர்க்கட்டியோடு இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சூரணஞ்சரி கட்டி கொடுக்குறோம். நாங்கள் களைச்சிக்காய் இலந்தையில் பெருங்காயம் முள்ளிகள் போட்டு ஒரு சூரணம் அந்த களைச்சிக்காய் சூரணம் 40 நாளைக்கு ஒழுங்காக சாப்பிட்டு கொண்டு வர அந்த நீர்க்கட்டி வெளியில் வந்துவிடும். அந்த களைச்சிக்காய் சூரணம் பிரதானம் சாப்பிட்ட பிறகு அவைக்கு பேருந்து சீரா மாதவிடா வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேருந்து லேகியம் கொடுப்போம். குமர்பிள்ளைகளுக்கும் சீர் இல்லாமல் மாதவிடா வந்தால் அந்த நீர்க்கட்டிகள் நீர்க்கட்டிகளை துளைச்சி உடைக்காமல் அது நீர்க்கட்டிக்கு இறைஞ்சி வந்துவிடும். ரத்தக்கட்டிக்கோ நீர்க்கட்டிக்கோ எது உண்டாயினா ரத்தக்கட்டி இருந்தால் மாதவிடா வரைக்கும் நல்லா ஓவராக போய் நின்று விடும். அப்போ அது இருக்குது. களைச்சிக்காயும் இலந்தையில் பெருங்காயம் முள்ளி எல்லாம் போட்டு ஒரு சூரணம் சரி கட்டுறேன். அந்த சூரணத்தை கொடுப்போம் ஒழுங்கா. இப்போ மாதத்தில் இப்போ 25 நாள் இருக்காவா அப்படி இல்லை ஒரு மாதத்துக்கு இருக்காவா மாதவிட வர்றது? ஒரு மாதத்துக்குள்ளே வரும் ஒழுங்கா 22 நாளையிலேருந்து 30 நாளைக்குள்ளே அந்த மாத விட வர வேணும். வராமல் சிலருக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாமல் வந்தால் அவைக்கு அந்த அயன் குறைபாடுன்றாலும் வராது. அயனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் நாங்கள். கருவேப்பிலையில் பானி செய்து கொடுக்குறோம் நாங்கள். இப்போ மாதத்தில் கட் பண்ணுங்க. சிலருக்கு தைரோட்சன் இருந்தாலும் வராது ஒழுங்கா. அதுக்கேற்ற மருந்து இருக்குது எங்கள்கிட்ட. தைரோட்சனுக்கு நாங்கள் 50 மில்லி போட்டோம் 100 மில்லி போட்டோம் நாங்கள் அம்மா உண்டு. சிலர் ஊதி வருவினை தைரோட்சன், சிலர் மெலிஞ்சு கொண்டே போவினை, சிலருக்கு மொத்தமாக சிலர் மெலிவினை. அது விடிய காலமே ஒரு வயிற்றில் போடுறது. அதுகள் இல்லாமல் போடாமலே எங்கள்கிட்ட தைரோட்சனுக்கு ஏற்ற மருந்து இருக்குது. அந்த மருந்து கொடுத்தோம்னா அந்த 100 நாளே பாவிக்க சொல்லுவோம். ஒழுங்கா போட்டுக்கொண்டு வந்தீங்களா உங்களுக்கு மாதவிடா சீராக வரும். மாதவிடா சீராக வராட்டி கரைச்சல் ஆள் மூதினபடியே போகும். இழைக்கும் களைக்கும். பெண்களுக்கு வார இயற்கையே வர செய்யத்தானே வேணும். வராட்டி இப்போ இந்த பெரிய கரைச்சல் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 3 மாதமாகவும் 4 மாதமாகவும் சொன்னீங்க. இப்போ அந்த மாதத்தில் 2 தரம் அப்படியா வர்ற பிரச்சனைகள் தான் இருக்கா? மாதத்தில் 2 தரம் அது 2 தரம் மாறதும் சிலருக்கு இருக்குது. அந்த சரியான கடுமையான வேலைகள் செய்து பெரியப்பட்டவைக்கு 2 தரம் வரும். மற்றது அயன் சத்து குறைபாட்டாலையும் சிலருக்கு முதல் ஒருக்கா வரும், பேந்து வரும், முழுவற்பாடாக இருக்கும். அவை கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி பூவர சம்பளத்தலில் களிகள் கிண்டி விடத்தலில் குறிஞ்சாயிலியல்ல களி புட்டு அப்படின்ட்டு மூலிகை தானே இருக்குது. அந்த மூலிகையிலேயே சாப்பிட்டு கொண்டு வர அவை சீராக்கும். அதை விட்டு நாங்கள் ஆங்கில மருந்தில் ஒழுங்காக போட்டோம். எங்களுக்கு அப்படி இருந்தும் இதாக கிடக்கு உண்டு. ஆங்கில மருந்தை பிள்ளை சொல்லல சிலருக்கு உடம்பை அது தாக்கு.
தாக்குறபடினால் அவையே அந்த இளமூலிகளை சாப்பிடலாம் தானே. இப்போ சரியான வயிற்று நோயினே நான் ஒரு வாக்கும் நல்லா வயிற்று நோய் மருந்து எடுத்து போட்டு கழிச்சு போடணுமா பெரிய ஆஸ்பத்திரியை இன்னும் என்னால் நிற்க முடியலைன்னு வந்தான். பூவரசம் பழத்தலிலே எடுத்து அரிசியில் போட்டு இடித்து போட்டு மாவு எடுத்து தேங்காய் பாலுக்க வெனங்கட்டியும் போட்டு காய்ச்சி அந்த மாவை கொட்டி களி கிண்டி தின்னுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெயை விடுங்கோ உண்டை களி எல்லாட்டி புட்டு மாமிசம் சாப்பிட்ற நீங்கள் நம்மளா சீரம் போட்டு முட்டையை பிரியுங்கோ. சைவ ஆக்கலண்டா கத்திரிக்காயை பிரித்து அந்த உடுத்த மாவும் அரிசி என்னண்டு இடிக்கிறேன்னா பூரசம்பளத்தில் விடுவோம். மஞ்சள் மாவாக வரும். அந்த மாவில் புட்டையை அவிச்சு போடுவோம். இனிப்பு சிலருக்கு களி விருப்பம் வராது. அப்படி சாப்பிடுங்கோ. 3-4 நாளைக்கு தொடர்ச்சியால் சாப்பிடுங்கோ. வயிற்றில் உள்ள புண்ணும் போய்விடும், இதுவும் நின்று விடும், அந்த இழுவுண்டு படாது என்று சொல்ல அவை ஓமண்டுட்டு போய் அம்மா நல்ல சாமான் தான். அவை வந்து 4 பேருக்கு அப்படி ஆனவைக்கு சொல்லுவினேன். அப்போ அதுகளும் செய்யலாம் தானே. ஏன் பூரச மரத்தில் உள்ள பழத்தலிலேயே வெளிநாட்டுக்கு இடித்து மாவாக்கி அனுப்பப்படுது இப்போ பூரசம் பழத்தலிலே. இப்போ நீங்கள் மருந்தெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா? என்ன வருத்தங்கள் சொன்னால் மருத்து அனுப்புகிறோம் நாங்கள். இப்போ நம்பர் கான்டாக்ட் நம்பர் என்னென்னா 076 076 52 52 45 45 100 இந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது வெளிநாட்டில் அதாவது கனடா யூரோப் கண்ட்ரி அந்த மாதிரி இடங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மருந்துகள் எல்லாம் அனுப்பி விடுங்க. நம்ம என்ன மருத்துவம்னு சொன்னால் என்ன ஃபோன்லேயே சொல்லலாம். என்ன கணக்க மருத்துவங்கள் இருக்கு உங்களுக்கு? ஒரு சில தான் இப்போ சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு சிலது சொல்லியிருக்கிறேன். மகனும் ஆயுர்வேத வைத்தியர் தான். ஏற்கனவே கார்டு இருக்கிறேன் மகனுக்கு பார்த்தேன் நீங்களே. அப்போ அவரை இனியும் சொல்லுவார். அவரை எல்லாம் கேட்டு நீங்கள் எண்ணுங்கோ. ஏண்டா எனக்கும் நோயாளிகள் 4-5 பேர் வந்திருக்குனே, அவையே பார்க்க வேணும். நீர் அவரை கேட்டு இடம். சரி, ஓகே ஓகே. இதை வந்து வெத்தில காய விட்டுருக்கு. இது வெத்தில சாட்டுன்னு காய்ச்சறதுக்கு இப்போ வெத்தில காய விட்டுருக்கு. மற்ற இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ இருக்குது. இது வந்து நாங்கள் நாவல் கொட்டை கோப்பி, மற்றது ஆவாரம்பூ வந்து சுகரை குறைக்கிறதுக்கு ஆவாரம்பூ சூரணம் செய்கிறோம் நாங்கள். மற்ற அங்கால வந்து தேசிக்க கோது, அது வந்து இதுக்கு சீயாக்க செய்கிறதுக்கு. இப்போ தலை அந்த பொடுகுகளுக்கு சீயாக்க முதல் கொடுக்குற நினைப்பா இல்லை. என்ன மாதிரி முதல் இருந்ததில் நின்று எல்லாம் மாறி வந்துட்டு இப்போ பிள்ளை விளாண்டுமே கறி மாறிக்கொண்டு வேற இல்லாத விளாண்டை விட்டு விடாதீங்கோ. வேப்பமில்லி எடுத்து எல்லாருக்கும் பொட்டலி கட்டி அந்த காலுக்கு பொட்டலியால் பிள்ளைக்கு கிரந்தி சாப்பாடு கொடுக்கவே வேண்டாம். வயிற்றால் ஒழுங்கா போகுதோ ஒரு நாளைக்கு ஒரு காத்தா தம்பி நெடுக்க போடுறாண்ட கூடாது. என்னமா இருக்கு இப்போ? இப்போ நல்லா மாறி வந்துட்டு எவ்வளோ முதல்ல அவிஞ்சு கிடந்த கணக்கா இப்போ நல்லா இதாக வந்துட்டு. ரிப்போர்ட்டில் வந்து 5-6 அடைப்புகள் இருந்தது இல்லோ, அது என்ன மாதிரி இப்போ க்யூர் ஆகிட்டு? இப்போ அவங்கள்ட ஒப்பனை செய்யணும்னு சொன்னாங்க. நான் ஒப்பனை செய்ய மாட்டேன்னு சொன்னான். அப்போ இப்படி இன்னும் ஒரு கூட்டாளம் இப்படி அறிமுகப்படுறேன். இன்னொருத்த போய் மருந்து எடுத்தால் சுகம் அங்கே தங்கண்ட அப்பாவுக்கு சுகம் பண்ணுறது நீங்கள் போங்கொண்டு சொல்லி நான் இங்கே வந்தேன். நீங்கள் மருந்து வந்தீங்கள். நான் அதை வேண்டி கையில் வச்சு ஆண்டவருக்கு மேலே வானத்துக்கு மேலே உயர்த்தி ஜபிச்சு போட்டு ஆண்டவரே இந்த மருந்தோட எனக்கு சுகம் தர வேணும் என்று சொல்லி ஜபிச்சு போட்டு குடித்தது உண்மை. ஆண்டவரை நம்பினான், விசுவாசித்தேன். பரிபூர்ண விடுதலை அவற்றை தடும்போட நான் சுகமானேன். மற்றது இப்போ நீங்கள் அந்த ரிப்போர்ட் இருக்கா கொண்டு வந்தீங்களோ? கொண்டு வந்தேன். அது இருக்கா பார்ப்போமே. அந்த கொப்பியும் இருக்கு. இல்லை நீங்கள் அந்த கேரளா மருந்து ஃபியாவாமா தான் இவர் போட்டவர். அதில் கொலஸ்ட்ரால் கியூவாரும் இம்யூனோ கியூவாரும் இப்போ பாருங்க 100 நாள் போட்டவர். இப்போ கொலஸ்ட்ரால்
அண்டு 110 இருக்குது, 200க்குள்ளே இருக்கணும். ட்ரைக்ளிசரைட்டு 98 இருக்குது, HCl 33 இருக்குது, VLDL 20 இருக்குது, LDL 57, டோட்டல் கொலஸ்ட்ராலும் குறைஞ்சிருக்கு, 3.5லேருந்து 5 இருக்கணும். இப்போ அவர்கிட்ட ரிப்போர்ட் தான் பார்க்குறீங்க. இது ரிப்போர்ட் எடுக்க முதல் சிகிச்சைக்கு முதல் இப்படி அடைப்பு இருந்தது அவர்கிட்ட. 50%, 95%, 99%, 95, 50, 99, 5 இடத்துல 99% அடைப்பு இருந்திருக்கு. இந்த அடைப்பெல்லாம் குணமாகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஐயாண்ட உணவு முறையும் தான். அவர்கிட்ட அந்த சாப்பாடு முறையும் இருக்கா ஐயா சொல்லுவார். இப்போ ஐயா இருக்கா சொல்லுங்க, என்ன மாதிரி நீங்கள் அந்த 100 நாளும் என்ன மாதிரி சாப்பாடு எடுத்தீங்க? குடும்பமாக பண்டும் சாப்பிட இல்லை. ஓ, பானிட்டு கேக்குகள் பிஸ்கெட்டு ஒன்று மட்டும் கேட்கல. அரிசி மாவில் இடியப்பம் புட்டுகள் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டது. ஆனால் கடை சாப்பாடு ஒன்றும் சாப்பிட இல்லை, பொரிச்ச பண்டங்கள் ஒன்றும் சாப்பிட இல்லை. மற்ற ரச்சி வகைகளும் பெருசாக வகைகளும் ஒரு ரச்சியும் நான் சாப்பிட இல்லை. ஒரு நாள் மட்டும் இந்த மருந்தெடுத்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு நாள் மட்டும் ஒரு விராட்டு கோழி குஞ்சு கொண்டு ஒருக்கா சாப்பிட்டது. அதை சின்ன மீன்கள் தான் சாப்பிட்னேன். மற்ற இந்த மருந்து வந்து முழுக்க ஆயுர்வேத கேரளா மருந்து. இது மூலிகையால் தான் ஆனது. செயற்கை விளைவுகள் அந்த பக்க விளைவுகள் ஒன்றும் இல்லை. இது வந்து வேறு ஐயா வந்து எடுத்து அதை வந்து உணவு கட்டுப்பாடு மூலம்தான் இவருக்கு வந்து 100% இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸாக வந்திருக்கு. இதற்கு காரணம் வந்து ஐயாண்ட உணவு கட்டுப்பாடு முறையும் இந்த மருந்தை வந்து தவறாமல் எடுத்ததும். இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்து நீங்கள் இப்போ இவ்வளவு குறைஞ்சிருக்கு, அடைப்பு எல்லாம் இவ்வளவு நீங்கி இருக்கு, அடைப்பே இல்லை இப்போ ஐயாவுக்கு. சரி ஐயா, நன்றி ஐயா. ஓகே நண்பர்களே, கணவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு சேனலை பாருங்கள். அப்படி தான்